இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, உலக வர்த்தக நிபுணர்களுக்கே டப்பு கொடுக்குற நம்ம லோக்கல் எருமை வியாபாரி பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளால என்ன பண்ணுவாரு, ஊரெல்லாம் தேடி பிடிச்சி ஒரு 9 கன்று போட்ட கெல்ட் எருமையை ஒரு ஒன்றுக்கு மொத்த இறமையை போய் ஒரு 9,000 ரூபா கொடுத்து அடிமாட்டுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வருவார். அவர் வீட்டில் ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும். அந்த பியூட்டி பார்லரில் கொண்டுட்டு வந்து அந்த எருமையை நிறுத்தி 2 மரம் நட்டுருக்கும், உள்ளார தலையை விட்டு லாக் பண்ணிடுவார். அந்த கொம்பை ஒரு 3/4 அடியை கட் பண்ணுவார். அதாவது ஒரு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த கொம்புல ஒரு கட்டு இருக்கும். 9 கண்ணுக்கு 9 கட்டு இருக்கும். அதில் 3 கட்டை விட்டுட்டு மீதியெல்லாம் சீவுவார். சீவிட்டு தலைவை கட் பண்ணிட்டு கல் எடுத்து போட்டு உறைஞ்சி மண்ணை போட்டு மொழுக்கி அதை பழசு பண்ணுவார். அது 3 கண்ணு போட்ட இறமை அப்படின்ட்டு அவர் சாதிப்பார். அப்புறம் அதுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாம் போட்டு நல்லா விளக்கெண்ணை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு மறுபடியும் நல்லா ஆயில் போட்டு நல்லா கருகருன்னு பண்ணி ஒரு 2 நாளைக்கு நல்லா ஃபுல்லாக பருத்தி கொட்டை புண்ணாக்கு தண்ணியெல்லாம் வச்சு சந்தைக்கு கொண்டுட்டு போவார். சந்தையில் போய் இது 3ஆம் நேற்று விலை 80,000, 2 வெள்ளை பால் கறக்கும் அப்படின்னு சொல்லுவார். வல்லம்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வள்ளத்துக்கு 4 லிட்டரு, 2 வெள்ளத்துக்கு 8 லிட்டரு. உண்மையிலேயே அந்த இறமை காலையில் 1.25 படி, சாயங்காலம் 3/4 படிக்கு மேலே கறக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் நம்மால் விட்டு ஓட்டுன்னு ஓட்டுவார். ஓட்டிட்டு சத்தியமெல்லாம் பண்ணுவார். ஏங்க அப்படியெல்லாம் நான் போய் சொல்லி இருக்கணும் ஒரு அவசியம் கிடையாதுங்க. உண்மையிலேயே இது 2 வெள்ளை பால் கறக்குங்க. காலையில் 4:30 படி, சாயங்காலம் 3:30 படி, மொத்தம் 2 வெள்ளை பால், 8 லிட்டர் பால் அளந்துக்கிறியா நீ? பேட் அப்படி 12 பேட் வரும். லிட்டரு 65 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய்க்கு விற்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன ரகம், என்ன சங்கதி? விட்டு ஆட்டாட்டு நாட்டுவார். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டா, ஏங்க அப்படியெல்லாம் போய் சொல்லி விற்கணும் ஒரு அவசியம் கிடையாதுங்க. உண்மையிலேயே நான் சொன்னது சத்தியமான உண்மை. சத்தியமா சொல்றேன். நான் பொய் சத்தியம் சொல்லிட்டுனா நான் 2 வச்சிருக்கிறேன், 2ஐயும் தின்றுவேன். இப்ப இதுல என்ன நினைப்பாங்கன்னா, கிராமத்துல எல்லாம் நான் 2 வச்சிருக்கிறேன் 2ஐயும் தின்றுவேன் அப்படின்னா, அதாவது மரண வாக்கு மூலத்தை விட பவரானது. அதாவது அவனுக்கு 2 குழந்தை இருக்கும். அந்த குழந்தை மேல சத்தியம் பண்றதா அர்த்தம். நான் 2 வச்சிருக்கிறேன் 2ஐயும் தின்றுவேன். குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணிட்டான், அவனை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரேட் போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. போனவன் அப்புறம் அவன் கண்ணு போட்டு 2 மாசம் கழிச்சு என்ன ஆகுது, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இவர் சத்தியம் பண்ணார் பாத்தீங்களா? இதை எப்படி நிவர்த்தி பண்றாரு அப்படின்னு நாம பாக்குறோம். வியாபாரம் முடிஞ்சது, சந்தையை விட்டு வெளியே வராரு. சந்தை கேட்டை விட்டு வெளியில மதில் செவ்வறு ஓரமா போவாரு. பச்சை காலம் போதாலும் இருக்கும். அதடி போய் உட்காந்து லாக்கரை நீக்குவாரு. லாக்கர்னு என்ன? இடுப்பு பை. இடுப்புல ஒரு பை இருக்கும். பீரோவும் அதுதான், ஹேண்ட் பேக் அதுதான், சூட்கேஸும் அதுதான் வருது. அதுதான் மணி பேக்கு. அதுல கைவிட்டு 2 போண்டாவும் எடுப்பாரு. அது காலையிலேயே அவர் வாங்கி வச்சிருப்பாரு. இவர் சத்தியம் பண்ணது எதுக்கு? நான் போய் சத்தியம் பண்ணிட்டா நான் 2 வச்சிருக்கிறேன், 2ஐயும் நான் தின்றுவேன். 2 போண்டாவையும் பொறுப்பா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஏப்பத்தல் ஹெவியா விட்டுட்டு எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாரு. அதாவது சத்தியத்துக்கு சத்திய சோதனையை கொடுத்தவர் தான் நம்ம ஊர் எருமை வியாபாரி. உண்மையிலேயே உலக வர்த்தக நிபுணர் எல்லாம் நம்மளால பிச்சை வாங்கணும். ஆமா, அவ்வளோ டேலண்ட்டுங்க. தி கிரேட் பிசினஸ் மேக்னட். ஆமா.